அன்னாள். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இரவும் பகலும் ஜெபம். தேவாலயத்தில் அன்னாள் என்னும் பெயரில் ஒரு தீர்க்கதரிசினி இருக்கிறாள். மற்ற ஸ்திரீகளை விட வேத வாக்கியங்களில் அன்னாளுக்கு அதிக ஞானம் உள்ளது. தேவனுடைய காரியங்களை குறித்து இவள் வாலிப ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணும் ஊழியத்தை செய்து வருகிறாள். தமக்கு சாட்சியாக கர்த்தர் அன்னாளையும் எழுப்பியிருக்கிறார். இவள் பானுவேலின் குமாரத்தி. அன்னாள் என்னும் பெயருக்கு கிருபை நிறைந்தவள் என்று பொருள். இவள் ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்தவள். ஆசேர் கோத்திரத்தார் கலிலேயாவில் வாசம் அணுகிறார்கள். அன்னாள் அதிக வயது சென்றவளாக இருக்கிறாள். விவாகமானது முதல் 7 வருஷம் மாத்திரமே புருஷனோடு வாழ்ந்தவள். ஆனால் இப்போதோ ஏறக்குறைய 84 வயதுள்ள விதவையாக இருக்கிறாள். தன் கணவன் மரித்த பின்பு இவள் மறுபடியும் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தன் வாழ்நாளை விதவையாகவே வாழ்ந்து வருகிறாள். அன்னாளின் நற்குணத்தை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றிய செய்தி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்னாள் தேவாலயத்திலேயே தங்கியிருக்கிறாள். தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாள். தேவாலயத்தில் நடைபெறும் எல்லா பரிசுத்த ஆராதனைகளிலும் இவள் பங்கு பெறுகிறாள். தேவாலயத்தில் என்னென்ன பணிவிடைகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அதில் அன்னாளும் பங்கு பெறுவதற்கு எப்போதுமே ஆயத்தமாக இருக்கிறாள். உலக பிரகாரமான ஜனங்கள் புசித்தும் குடித்தும் தூங்கியும் தங்களுடைய நேரங்களை செலவு செய்யும் போது அன்னாளோ இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய ஆராதனையின் மூலமாக அன்னாள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாள். ஜெபத்திலும் உபவாசத்திலும் தொடர்ந்து தரித்திருக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பல வேலைகள் இருக்கலாம். எல்லா வேலைகளுக்கு மத்தியிலும் நாம் தொடர்ந்து உபவாசம் செய்து ஜெபம் பண்ணி வர வேண்டும். விசுவாசிகள் ஜெபத்தில் தங்கியிருப்பது மிகவும் நல்லது. அதிலும் விசேஷமாக வயது சென்ற விசுவாசிகள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் அதிக நேரம் செலவு பண்ண வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் நன்மை செய்வதில் சந்தோஷப்பட வேண்டும். அன்னாள் பல வருஷங்களாக தேவாலயத்தில் தங்கியிருந்து தேவனுக்கு ஆராதனை செய்து வருகிறாள். கர்த்தரை புகழ்ந்து பேசுகிறாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். சிமியோன் இயேசு கிறிஸ்துவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு கர்த்தரை துதிக்கிறான். அப்போது அன்னாளும் அந்த வாய்ப்பை தவற விடாமல் அந்நேரத்தில் அவளும் அங்கு வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து பேசுகிறாள். சிமியோனைப் போலவே அன்னாளும் சமாதானத்தோடு மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாள். மற்றவர்கள் கர்த்தரை துதிக்கும் போது அதை பார்த்து நாமும் கர்த்தரை துதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். கர்த்தரை துதிப்பதை நமது கடமையாக்கி கொள்ள வேண்டும். மற்றவர்கள் கர்த்தரை துதிக்கும் போது நாம் மாத்திரம் அவரை துதிக்காமல் இருப்பது நல்லதல்ல. அன்னாள் தீர்க்க தரிசன ஊழியமும் செய்து வருகிறாள். இயேசு கிறிஸ்துவை குறித்து எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறாள். எருசலேமிலே மீட்பு உண்டாவதற்கு காத்திருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அன்னாள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறாள். மேசியாவுக்காக காத்திருக்கும் யூத ஜனங்கள் அவர் மூலமாக வரும் ரட்சிப்புக்காகவும் காத்திருக்கிறார்கள். எருசலேமில் உள்ள ஜனங்களில் சிலர் எருசலேமில் மீட்பு உண்டாவதற்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அன்னாள் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறாள். மேசியாவுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு மேசியா பிறந்திருக்கிறார் என்பதை அறிவிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இஸ்ரவேலிலே மீட்பு உண்டாக காத்திருக்கும் ஜனங்களை
எங்கு தேடி கண்டுபிடிப்பது என்பது அன்னாளுக்கு தெரிந்திருக்கிறது. அதுபோலவே அன்னாளையும் எங்கு கண்டுபிடிப்பது என்பது ஜனங்களுக்கும் தெரிந்திருக்கிறது. அந்த ஜனங்கள் எல்லோருக்கும் தான் கர்த்தரை கண்டதையும் கர்த்தரை பற்றிய நற்செய்தியையும் அறிவிக்கிறாள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிந்திருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும்.